பண்டிகை என்பது பகலிலே கொண்டாடப்படும். ஆனால் இந்த சதுர்த்தி விரதம் மட்டும் இரவிலே செய்யப்படுகிறது. ஏனென்றால் இது சந்திரனுக்கான தினம். சந்திரன் பெற்ற வரத்தினால் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இது செய்யப்படுகிறது. ஜாதகத்தில் சந்திரனின் நீட்சியால் ஏற்படும் பாதிப்புகளாகிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், காய்ச்சல், ஜலதோஷம் முதலிய அனைத்தும் விநாயகரை வணங்கும் போது குறையும். விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிக்கலாம்? சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் மாலை 6:35 மணிக்கு மேல் தொடங்க வேண்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரில் அருகம்புல் வைத்து விநாயகரை வணங்க வேண்டும். நைவேத்தியமாக கொழுக்கட்டை, அவல், பொரி, அச்சு வெல்லம், நெல்லிக்கனி இதில் ஏதேனும் ஒன்றை வைத்து நாம் வழிபடலாம். விநாயகரை வணங்கும் போது சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்பு குறைய வேண்டும் என மனதில் நினைத்து வழிபடும் போது அது மிகுந்த பலனை தரும். மாதம் மாதம் சங்கடாங்கர சதுர்த்தி வரும். பரம்பொருளான கணபதியை வணங்குவோம். வக்ர துண்டனை தியானம் செய்வோம். அவர் நம்மை காத்து அருள் பாலிப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.